ஹலோ காய்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன குக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான சத்தான கீரை குழம்பு, கீரை பொரியல், அப்புறம் கீரை தொக்கு. இது மூணும் தான். இதுதான் உடம்புக்கு நல்லது. அதனால இப்போ நான் எப்படி கீரை குழம்பு, கீரை பொரியல், கீரை தொக்கு. ஐயோ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு இல்லை, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கீரை வாங்க போயிடலாம் சரிங்களா. இங்கே ஒரு கடை இருக்குது, கீரை நிறைய கிடைக்கும் இங்கே. வாங்க போய் காட்டுறேன் உங்களுக்கும். இங்கேனா நம்ம புளிச்ச கீரை ரெடி, நம்ம போய் கீரை பிக்கலாம். நீங்கள் எவ்வளோ கீரை வேணாலும் இங்கே பிச்சுக்கலாம் சரிங்களா. பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு கீரை பிரிச்சாச்சு. இப்போ போய் சமைக்கலாம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சமையலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அதாவது கீரை, அதுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கியாச்சு. அதேமாதிரி என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டேன். மெயினாக நம்ம சமைக்கிறதே அவங்களுக்கு தான் சரிங்களா. என் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டேன். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம் சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சமைக்கும் போது முதல்ல சிவன் ஐயாவை வேண்டிக்கணும் சரிங்களா. வேண்டிட்டு தான் இப்போ பாருங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள். காய்ஸ் எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்கள். ஹாய். சொல்லிட்டான் சரிங்களா. இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா காய்ஸ். சாரி நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். போன வாரம் சமைச்சது சமைச்சது சாமான கழுவே இல்லை. இப்போ நம்ம இந்த கழுவி வச்சு இப்போ நம்ம கீரை வாங்கணும் ரொம்ப. அதாவது இந்த கீரை வாங்கினாலும் இதுதான் தொல்லைன்னு நினைக்கிறேன். வேணா இந்த கீரை கிள்றது தான் சரிங்களா. இப்போ நம்ம கீரை கிள்ளி இந்த கப்பில் போட்டுக்கலாம். கீரையை நல்லா வாஷ் பண்ணணும் சரிங்களா. யாருக்குன்னா சமையல் செஞ்சு கொடுக்கறதா முதல்ல சுத்தமாக செய்யணும் சரிங்களா. எந்த சமையல் செய்யறதாலும் முதல்ல சுத்தம் முக்கியம். சுத்தமாக செய்யணும். இதை முதல்ல கற்றுக்கோங்க. சமையல்லாம் அப்பாற்பட்ட கதை, ஆனால் அதை செய்கிற விதம் தான் முக்கியம் சரிங்களா. சுத்தமாக செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான கீரையை கிண்டியாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா இங்கே பாருங்க, இது இந்த வாளியில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா. இது என்னோட பானிபூரி வாளியை நான் இதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான கீரை குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி இனிமேல் தான் நம்ம அடுப்பு பற்றிக்கும் போது இப்படி சிவனை கும்பிட்டுக்கிட்டா எந்த வேலையாக இருந்தாலும் முதல்ல சிவன் ஐயாவை கும்பிட்டு தான் தொடங்கணும் சரிங்களா. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு கீரை குழம்புக்கு தேவையான இது பண்ணி வச்சிடலாம். இப்போ கீரை குழம்பு கொதிக்கும். அதுக்குள்ளே நம்ம கீரைக்கு பொரியல் ரெடி பண்ணலாம் சரிங்களா. பொரியலுக்கும் ஒன்றும் ரொம்பலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பொரியலுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம கீரை கிள்ளிட்டு நம்ம பொரியலுக்குன்னு தனியாக எடுத்து வச்ச கீரை ஒன்றும் இல்லை. புளிச்ச கீரை பொரியல், புளிச்ச கீரை தொக்கு, புளிச்சக்கீரை குழம்பு. நம்ம இப்போ குழம்பு தான் செஞ்சுக்கிறோம். இப்போ புளிச்சக்கீரை பொரியல். இது புளிச்சக்கீரைக்கு நீங்கள் கிள்ளணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்க இப்படி இருக்குதா, இது இருந்தால் வச்சு போட்டாலே போதும். கொஞ்சம் இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு 1 செகண்ட் டீஸ்பூன் எடுக்க மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டீஸ்பூன் வச்சு நல்லா கலரிக்கணும். இதுதான் பொரியல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் தண்ணி, கீரை வேகணும்ல, லைட்டாக தண்ணி எடுத்து நான் எவ்வளோ லைட்டாக ஊற்றுறேன்னு பார்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ கீரை நல்லா வேகணும். அதுக்கப்புறம் இந்த கீரைக்கு தொக்கு ரெடி பண்ணலாம். இவங்க கீரை தொக்கில் நெல்லிக்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் குட்டி நெல்லிக்காய் இன்னும் நல்லாயிருக்கும். குண்டான் கொஞ்சம் உடுக்குது என்கிட்ட, 2 குண்டான் தான் இருக்குது. அதனால தான் இதில் எதுனா ஒன்று செஞ்சுட்டு தான் நம்ம தொக்கு செய்ய முடியும். காய்ஸ் இப்போ நம்ம பொரியலுக்கு தேவையான நெல்லிக்காய் தான் கட் பண்ண போகிறோம். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள்
கைஸ் இப்போ வந்து பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அந்த பொரியல் குண்டாண்டி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பேனை நல்லா காய விட்டுக்கணும். காய விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச நெல்லிக்காவை சேர்த்துக்கணும். நெல்லிக்காய் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ பார்த்துங்கன்னா இந்த நெல்லிக்காய் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி சரிங்களா. இந்த நெல்லிக்காய் போடுறதுனால இந்த புளிப்பு நல்லாயிருக்கும். தொக்கு வந்து புளிப்பு சுவையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல தொக்கு. இதை நல்லா மூடி வச்சுக்கலாம். கைஸ் இப்போ இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் சரிங்களா. அதுக்குள்ளே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணி எல்லாம் போட்டு வைக்கலாம். கைஸ் நம்மளோட சமையல் ரெடி. நம்ம ஃபஸ்ட்டு யாருக்கு பரிமாறணும்னா சிவன் ஐயாவுக்கு தான். இருங்க நான் பரிமாறுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோறு. இப்போ பாருங்கள் என்னோட சுவையான கீரை குழம்பு. இப்போ நம்ம பண்ண கீரை தொக்கு பார்க்கவே ஆசமாக இருக்கு. ஓரமா கீரை பொரியல். சிவன் ஐயாவுக்கு ஊட்டி விடலாம். நெக்ஸ்ட் ருத்ராக்கு. கைஸ் இப்போ நம்மளோட சமையல ருத்ராக்கு தர போகிறோம். இந்த ருத்ரா ஒரேடியாக சாப்பிடலான்ட்டு கீரை பொரியல், கீரை தொக்கு, கீரை எல்லாத்தையும் ஒன்றா கொடுக்கலாம். ஏய் ருசியாக இருக்கா? ஐயோ ருத்ரா வந்து நல்லா சாப்பிடலாம். ஏய் பிடிச்சிருக்காக்கா? இப்போ சமையல் பிடிச்சிருக்கா? ருத்ராக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் சமையல். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவளுக்கு இன்னைக்கு தான் நான் மூக்கு குத்துனேன். நானே குத்துனேன். இவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க. நல்லா இருக்கால அழகா. இங்கே பாருங்க இப்போ எல்லாரும் சாப்பிட்றாங்க. பாய் சொல்லுங்க. பாய் 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 கைஸ்.